Greetings aspirants, welcome to Kadige Academy. So one short video series la நம்ம பார்க்கக்கூடிய lesson neural control and coordination. So coordination அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா two or more organs interact and complement the functions of one another. So இப்படி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய neural systemமும் endocrine systemமும் எப்படி jointly coordinate and integrate all the activities of the organs and that they functions in a synchronized fashion அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல வெறும் நியூரல் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூரல் சிஸ்டம் அப்படின்றதுல வேரியஸ் செல்ஸ் இருக்கும், ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், தே ஆர் நியூரான்ஸ். ஓகே, ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரா மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல நெட்வொர்க் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும். அதுவே இன்செக்ட்ஸ் மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல பிரெயின் அலாங் வித் நம்பர் ஆஃப் கேங்லியா நியூரல் டிஷ்யூஸ் இருக்கும். அதுவே வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், ரைட்? ஸோ ஹியூமனுடைய நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் டிவைடட் இன்டு சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ். சிஎன்எஸ் அப்படின்றது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்கும். அண்ட் பிஎன்எஸ் பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் ஆஃப் தி பாடி அசோசியேட்டட் வித் சிஎன்எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஎன்எஸ்ல வந்து அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் இருக்கும். அஃபரண்ட் ஃபைபர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியினுடைய வேரியஸ் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ்ல கிரியேட் ஆகக்கூடிய அந்த இம்பல்சஸை வந்து சிஎன்எஸ்க்கு எடுத்துட்டு வருது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ்ல இருந்து வேரியஸ் பெரிஃபரல் டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ்க்கு ஸ்டிமுலே எடுத்துட்டு போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபரண்ட் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ இந்த பிஎன்எஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா வந்து சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டா பிரியுது. இல்லை சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்சஸ் சிஎன்எஸ்ல இருந்து ஸ்கிலெட்டல் மசில்ஸ்க்கும், அதே நேரத்தில் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து இம்பல்சஸை சிஎன்எஸ்ல இருந்து இன்வாலன்ட்ரி ஆர்கன்ஸ் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ்க்கும் எடுத்துட்டு வரும். ஸோ அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம ஃபர்தரா சிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பேராசிம்பேத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பிரிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூரல்ஸ் சிஸ்டம்ல விசரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் த பார்ட் ஆஃப் பிஎன்எஸ் ஆக்சுவலி, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றது கொஸ்டினை கேட்கலாம். நர்வ்ஸ், ஃபைபர்ஸ், கேங்லியா அண்ட் ஃபிளக்ஸஸ் அப்படின்றதும் அண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்க அசோசியேட் ஆயிருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ விசரல் நர்வஸ் சிஸ்டம் இது என்ன பண்ணுன்னா இம்பல்சஸ் கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு viscera and from viscera to central nervous system. Okay, so இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு பார்ட் இந்த visceral nervous system. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு நியூரானுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். பிகாஸ் நர்வஸ் சிஸ்டம்னுடைய ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் யூனிட் தான். சரி, ஒரு டிபிக்கல் நியூரான்ல வந்து பாத்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் மேஜர் பார்ட்ஸ் இருக்கும். அதுல ஒன்னு செல் பாடி, டென்ட்ரைட்டிஸ் அண்ட் ஆக்சான். இதுல செல் பாடியில வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான செல் ஆர்கனல்ஸ் அண்ட் கிரானுலார் பாடிஸ் லைக் நிசல் கிரானுல்ஸ் இருக்கும். சார் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நியூரானோட எந்த பார்ட் நிசல் கிரானியூலோட அசோசியேட் ஆனதுன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் இந்த இடத்துல செல் பாடி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து டென்ட்ரைட்டிஸ்ல கூட இந்த நிசல் கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். நிசல் கிரானியூல்ஸ் அப்படின்றது செல் பாடியில மட்டும் கிடையாது, டென்ட்ரைட்டிஸ்ல இருக்கும். ஓகே, ரைட். இன் தீஸ் ஃபைபர் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் டுவர்ட்ஸ் தி செல் பாடி. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இம்பல்சஸ் செல் பாடிக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாங் ஃபைபர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். வித் இஸ் பிரான்ச்சடா இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரான்ச்சுமே வந்து பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டா சினாப்டிக் நோப். ஸோ இங்க பார்க்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்போது இந்த சினாப்டிக் நாப்ல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமா தான் அடுத்த நியூரானுக்கு இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதை நம்ம இங்க பார்க்கலாம். இந்த ஆக்சான் டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி டு ஏ சினாப்சிஸ் ஆர் நியூரோமஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் நம்ம இந்த இடத்துல வந்து நியூரான்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட்டிஸ். நோட் டவுன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் ஆக்சான் அண்ட் டென்ட்ரைட்டிஸை பேஸ் பண்ணி நியூரான்ஸை நம்ம 3 டைப்பா பிரிக்கலாம். மல்டிபோலார், பைபோலார் அண்ட் யூனிபோலார். இதுல வந்து 1 ஆக்சான் அண்ட் 2 ஆர் மோர் டென்ட்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து மல்டிபோலார், அது செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருக்கும். அண்ட் 1 ஆக்சான் அண்ட் 1 டென்ட்ரைட் அப்படின்றதும் அது வந்து ரெட்டினால ஐனுடைய ரெட்டினா லேயர்ல இருந்து அதுக்கு பேர் பைபோலார். அதே வந்து யூனிபோலார் அப்படின்றது 1 ஆக்சான் மட்டும் இருக்கும். ஸோ அதுவும் எம்பிரியோனிக் ஸ்டேஜ்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கேட்டகரைசேஷன் அப்படின்றது டைப் ஆஃப் நியூரான்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஆக்சான்ஸ் அண்ட் டென்ட்ரைட்டிஸை பேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மைலினேட்டட் அண்ட் நான் மைலினேட்டட் அப்படின்னு ஃபர்தரா பிரிக்கலாம். இதில் மைலினேட்டட் நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்றது வந்து தே என்வலப்டு வித் ஸ்வான் செல்ஸ். ஓகே, ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா which forms a myelin sheath around the axon. ஸோ இந்த ரெண்டு செல்ஸ்க்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மைலின் ஷீத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதுக்கு பேர் நோட் ஆஃப் ரான்வீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மைலின் ஷீத்
Okay, this is axon and this is Schwann cell. Okay, right. இப்போ myelinated nerve fibers எங்க இருக்கும்னு question கேட்கலாம். So spinal cord and cranial nerves, so மண்டையோட்டு நரம்புகள்ல இருக்கும். And unmyelinated nerve fibers enclosed by Schwann cells does not form a myelin sheath around the axon, and it is commonly found in autonomous and somatic nervous system அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Okay, ரைட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் myelinated nerve fibers எங்க இருக்கும், unmyelinated or நான் myelinated sheath எங்க இருக்கும்னு கேட்கலாம். அண்ட் நோட்ஸ் ஆஃப் ரான்வீர் என்னன்னு கேட்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்வான் செல், myelin sheath, nodes of Ranvier, இது எந்த பார்ட் ஆஃப் நியூரானோட அசோசியேட் ஆனதுன்னு கேட்டா axon. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரேஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக வந்து நியூரான்ஸ் அப்படின்றது எக்ஸைட்டபிள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலரைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நியூரான்லையும் வந்து அயன் சேனல்ஸ் இருக்கும். இந்த அயான் சேனல்ஸ் வந்து செலக்டிவ்லி பர்மேபிள் டு டிஃப்ரெண்ட் அயான்ஸ். இப்போ ஒரு நியூரான் அப்படின்றது வந்து எந்த ஒரு இம்பல்சஸையும் கண்டக்ட் பண்ணல, ஒரு ரெஸ்டிங் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதனுடைய ஆக்சோனல் மெம்பரெயின் அப்படின்றது வந்து எதை மட்டும் அதிகமா பர்மேபிலிட்டி கொடுக்கும் அப்படின்னா பொட்டாசியம்க்கு, அண்ட் சோடியம் அப்படின்றது இம்பர்மேபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பெர்மிபிலிட்டி டு நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ், அதனால ஆக்சோபிளாசம்குள்ள, ஸோ இதான் ஆக்சோபிளாசம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பிகாஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதால. அதே மாதிரி வெளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சோபிளாசம் இன்சைட்ல ஆக்சான் கண்டெய்னிங் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சோடியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டிங் ஸ்டேட் அப்போ இந்த இடத்துல வெறும் பொட்டாசியம் சேனல் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ பொட்டாசியம் மட்டும்தான் உள்ள வரும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இன் கான்ட்ராஸ்ட் த ஃப்ளூயிட் அவுட் சைட் த ஆக்சான் கண்டெய்ன்ஸ் லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம். அண்ட் அதே நேரத்தில் சோடியம்னுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல வெளியில பார்க்குறோம் சோடியம் கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகம். ஓகே, ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ரெஸ்டிங் ஸ்டேட்ல ஆக்சோபிளாசம்குள்ள என்ன சார்ஜ் இருக்கும், ஆக்சோபிளாசம்க்கு வெளியில என்ன சார்ஜ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தீஸ் அயானிக் கிரேடியன்ஸ் அக்ராஸ் தி ரெஸ்டிங் மெம்பரெயின் are maintained by active transport of ions by sodium potassium pump, which transports 3 sodium outward for 2 potassium into the cell. So இது again ஒரு statement based question கேட்கலாம். So number of sodium and potassium ions நோட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல electrical potential difference across the resting plasma membrane is called a resting potential அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல when stimuli is applied at site A, the polarized membrane, the membrane at A site become freely permeable to sodium. ஏன்னா இப்போ வந்து மாறுது, டீபோலரைஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல ஸ்டிமுலே கிரியேட் ஆனதுல இப்போ சோடியம் சேனல் உள்ள ஓப்பன் ஆகும்போது சோடியம் உள்ள போகும்போது பிளஸ் சார்ஜ் உள்ள வந்துடும், வெளியில வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ ஏற்கனவே போலரைஸ்டா இருந்தது இப்போ என்ன ஆயிடுது, டீபோலரைஸ்ட் ஆயிடுது. ஓகே, ஸோ அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த membrane become negatively charged and the inner side become positively charged. So the polarity of membrane at the site A is that reverse and it is depolarized. Okay, so இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டீபோலரைசேஷன் காரணமா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏ சைட்ல ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் இம்பல்ஸ் ஜென்ரேஷனுக்கான ஒரு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ சைட் ஏல வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய சைட் பிக்கு மெம்பரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேவ் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் தி அவுட்டர் சர்ஃபேஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் இன்னர் சைட். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அயான்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து டைரக்ஷன் ஆகும். இப்போ இங்கே பிளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகும். அதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா -2, இங்கே +2 மைனஸ், அகைன் இங்கே ப்ளஸ் வந்துடும். ஸோ அகைன் இங்கே ப்ளஸ்லேருந்து மைனஸ் போகும். ஸோ இங்கே என்ன ஆகிட்டே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலரைஸ்டு ஸ்டேட் வந்து டீபோலரைஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டீபோலரைசேஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்ஷன் பொட்டன்ஷியல், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்பல்சஸ் ஜென்ரேஷன் அண்ட் த கண்டக்ஷன். ஓகே, ஸோ இதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ தஸ் இம்பல்ஸ் ஜெனரேட்டட் அட் சைட் A arrives at B. The sequence is repeated along the length of axon and consequently the impulses is conducted. Okay, ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ ரைஸ் இன் தி ஸ்டிமுலஸ் இன்டியூஸ்ட் பர்மிபிலிட்டி சோடியம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட்டர் லைஃப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோடியம் சீக்கிரமா வந்து உள்ள வந்துடும், ஆனா அதனால குயிக்கா வந்து அதனுடைய பர்மேபிலிட்டி அப்படின்றது வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ உடனே வந்து என்ன ஆகும், பொட்டாசியம் வந்து அதிகமா வந்து வெளியில போக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல எந்த அயானிக் சேனல் ஓப்பன் ஆகும், எந்த அயானிக் சேனல் உள்ள வருது, வெளியே வருது, இப்படின்றத கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ரெஸ்டிங் ஸ்டேட்ல என்ன கண்டிஷன் இருக்கும்? ஓகே, வெளியில வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஏன்னா பொட்டாசியம் சேனல் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், பொட்டாசியம் உள்ள இருக்கும். உள்ள எப்பவுமே நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதால. எப்போ அது வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்ல மாட்டோம், ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். எப்போ வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஸ்டிமுலே வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்டிமுலே அப்படின்றது வந்து ஒரு சைட்ல ஃபார்ம் ஆகும்போது அங்கிருந்து அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலாரிட்டியை வந்து மாற்றும். பிளஸ் வந்து மைனஸ் ஆகும், மைனஸை பிளஸ்ஸா மாற்றும். அதனால ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், இம்பல்ஸ் ஜென்ரேட் ஆகும், கண்டக்ட் ஆகும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ். எஸ், சினாப்ஸ்ல வந்து எலக்ட்ரான் இம்பல்சஸ் வந்து ஐ மீன் டிராவல் ஆகும்போது ஜென்ரலாக நம்ம இம்பல்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்பல்சஸ் வந்து சினாப்டிக் கிளிஃப்ட் வழியா தான் வந்து ஒரு நியூரான்ல இருந்து அடுத்த நியூரானுக்கு டிராவல் ஆகணும். அப்படி போகும்போது ரெண்டு விதமான சினாப்சிஸ் நம்ம பார்க்குறோம். ஒன்று எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ், இன்னொன்று கெமிக்கல் சினாப்ஸ். எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நர்வ்ஸ் வெரி வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். பட் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ்ல இந்த கேப்லாம் இருக்காது. ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து அப்படியே டைரக்டா ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்த கேப் ரொம்ப ரொம்ப கம்மி. சிம்பிளா சொல்லணும்னா சினாப்டிக் கிளிப்ன்றது வந்து இங்க ரொம்ப லெஸ்ஸா இருக்கும், இருக்கவே இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ்ன்றது சில இதுல நம்ம பார்க்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ்ல. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் an impulse across electrical synapse is very similar to impulse conducting along a single axon. இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வரலாங்க. ஸோ அதனால இதெல்லாம் கரெக்டா மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்சஸை படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ impulses transmission across an electrical synapses is always faster that across a chemical synapse. அப்போ எந்த சினாப்சஸ் வழியா இம்பல்சஸ் வந்து ரொம்ப குயிக்கா மூவ் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். நமக்கே தெரியும் அந்த இடத்துல என்ன இருக்காது, சினாப்டிக் கிளிஃப்ட் இருக்காது. ஸோ அந்த நியூரான்ஸ் அப்படின்றதுல இருந்து எப்படி இம்பல்சஸ் வந்து அப்படியே ஒரு நியூரான்ல இருந்து இன்னொரு நியூரானுக்கு குயிக்கா மூவ் ஆயிட்டே இருக்கும். இப்போ இங்க எங்க சினாப்டிக் கிளிஃப்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் சினாப்சிஸ்ல நீங்க பார்க்கலாம். ஸோ ஏன் கெமிக்கல் சினாப்சிஸ்ல இது இருக்கு அப்படின்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ஸ் இருக்கும். இதுல வந்து வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ எப்போ வந்து இம்பல்சஸ் இந்த ஆக்சான்ல இருந்து சினாப்சிஸ்க்கு வருதோ அப்ப என்ன ஆகும்னா இந்த வெசிக்கல்ஸ் வந்து தே மூவ் டுவர்ட்ஸ் தி ப்ரீ சினாப்டிக் மெம்பரேன். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் இந்த அசிடைல் கொலைன் மாதிரியான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ அது வந்து போஸ்ட் சினாப்டிக் மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ் மூலமா உள்ள வரும். ஓகே, ஸோ அகைன் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல வந்து சேஞ்சஸ் எடுத்துட்டு வரும். அகைன் இம்பல்சஸ் ஜென்ரேட் ஆகும். டென்ட்ரைட்டஸ்ல இருந்து அகைன் செல் பாடி, அப்புறம் ஆக்சான், சினாப்சிஸ், இப்படின்னு சொல்லிட்டு இம்பல்சஸ் வந்து ஜென்ரேட் ஆகி டிராவல் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ்க்கும் கெமிக்கல் சினாப்சிஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன, அந்த ஆங்கிள் கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதே மாதிரி இந்த ஆக்சானுடைய டெர்மினல் பார்ட் சினாப்சிஸை பத்தியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே ரைட், நோட் பண்ணிக்கிங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அப்கோர்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு தான் நம்ம இங்க பார்க்குறோம். ஸோ ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பிரெயினை பத்தி படிக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் வந்து பிரெயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆஃப் வாலண்டரி மூமெண்ட்ஸ், பேலன்ஸ் ஆஃப் த பாடி, ஃபங்க்ஷனிங் ஆஃப் வைட்டல் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ், தெர்மோ ரெகுலேஷன், ஹங்கர், தர்ஸ்ட், சர்க்குலேட்டரி நம்ம படிச்சிருப்போம் சைக்கார்டியன் ரிதம், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது வந்து சிஎன்எஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது சிஎன்எஸ்னுடைய அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா பிரெயினை பத்தி பார்க்க போறோம். ஸோ பிரெயினை சுத்தி வந்து ஸ்கல் வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு ஸ்கல்லுக்குள்ள நம்ம பார்க்கும்போது கிரேனியல் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லேயர் இருக்கும். அதுல வந்து டியூராமேட்டர் அப்படின்றது வந்து அவுட்டர் லேயர், அண்ட் மிடில் லேயர் வந்து அரக்னாய்டு, அந்த இன்னர் லேயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயாமெட்டர். ஸோ இதுதான் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ கிரேனியல் மெனிஞ்சஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரம் அவுட் சைட் டு இன்சைட். ஓகே, ஃப்ரம் இன்சைட் டு அவுட் சைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டயக்ராம். ஓகே, சஜிட்டல் செக்ஷன் ஆஃப் தி பிரெயின், ஹியூமன் பிரெயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்கும்போது ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பிரெயினை 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒன்னு வந்து ஃபார் பிரெயின் அப்படின்றதுல செரிபிரம்ன்றது மேஜர் பார்ட், அண்ட் அதுக்கப்புறம் தலாமஸ் ஹைப்போதலாமஸ் சேர்ந்தது வந்து டயன்செஃபலான் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுத்தையும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பிரெயின். அடுத்து வந்து மிட் பிரெயின் அப்படின்றது இங்க நம்ம பார்க்குறோம், திஸ் இஸ் மிட் பிரெயின். அண்ட் ஃபைனலா வந்து ஹின் பிரெயின். ஹின் பிரெயின்ல வந்து 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்கு, பான்ஸ், செரிபெல்லம் அண்ட் மெடுலா. அண்ட் இதுல வந்து மிட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கெனால் இருக்கும். ஸோ இது வந்து செரிபிரல் அக்வாடெக்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பிரெயினை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியரா பிரிச்சோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ்க்கு வந்து கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் பிரெயினை பத்தி பார்க்கலாம். ஃபார் பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப்
செரிப்ரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் ரொம்ப முக்கியமான மேஜரான பார்ட்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செரிப்ரம் அப்படின்றது லாங்கிடியூட்னலி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாஃபா பிரிஞ்சிருக்கும். அது செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸ்னு சொல்றோம். இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்ஸும் கனெக்ட் பண்ணக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்பஸ் கலோசம். ஸோ கொஸ்டின் கேட்கலாம் கார்பஸ் கலோசம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ எங்க அது லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ இந்த செரிப்ரல் செரிப்ரம்னுடைய அவுட்டர் ரீஜன் செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ அது வந்து கிரே மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், கிரே கலர்ல இருக்கிறதால. இங்க வந்து நியூரானுடைய செல் பாடிஸ் வந்து இங்க அதிகமா இருக்கிறதால இந்த கலர் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அகைன் இது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ ஓகே, செரிப்ரல் கார்டெக்ஸ்ல ஏன் அந்த கிரே கலர் இருக்கு அப்படின்னா நியூரானுடைய செல் பாடிஸ் அதிகமா இருக்கிறதால. ஓகே, செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா மோட்டார் ஏரியாஸ், சென்சரி ஏரியாஸ், லார்ஜ் ரீஜன்ஸ் தட் ஆர் நெய்தர் கிளியர்லி சென்சரி நார் மோட்டார் இன் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஏரியாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்னு வந்து இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஸோ மோட்டார் ஏரியாஸ், சென்சரி ஏரியாஸ் அண்ட் இதுல வந்து நெய்தர் சென்சரி நார் மோட்டார் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய ஏரியாஸும் இருக்கும். இது கலெக்டிவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அசோசியேட்டட் ஏரியாஸ். அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா பிரெயின்ல எந்த பார்ட்டை நம்ம அசோசியேட்டட் ஏரியாஸ் இருக்குன்னு கேட்கலாம். இந்த அசோசியேட் ஏரியாஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் சென்சரி அசோசியேஷன், மெமரி அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ 2 பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஃபார் பிரெயின்ல செரிப்ரம், அது வந்து அசோசியேட்டட் ஏரியாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அந்த அசோசியேட்டட் ஏரியா செய்யக்கூடிய வேலைகள் என்ன. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபைபர்ஸ் ஆஃப் ட்ராக் ஆர் கவர்ட் வித் myelin sheath which constitute inner part of cerebral hemisphere. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ செரிப்ரம் wrap around a structure called thalamus. ஸோ இது வந்து மேஜரா கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங்கானதா இருக்கும். அண்ட் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து ஹைப்போதலாமஸ். அகைன் தலாமஸை பத்தி கேட்கலாம், அது எந்தெந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏரியாவா இருக்கும். அடுத்து ஹைப்போதலாமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் கண்ட்ரோலிங் சென்டர்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி டெம்பரேச்சருக்கானது, urge ஃபார் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரியான கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஹைப்போதலாமஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல நிறைய நியூரோ செக்ரேட்டரி செல்ஸ் இருக்கிறதால இங்க நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எண்டோக்ரைன் லெசனை பார்க்கலாம். ஸோ இன்னர் பார்ட் ஆஃப் தி செரிப்ரல் ஹெமிஸ்பியர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் அசோசியேட்டட் டீப் ஸ்ட்ரக்சர் லைக் அமெக்டலா, hippocampus etc. அப்போ செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னுடைய டீப்பர் பார்ட் which consists amygdala and hippocampus, and they form a complex structure called a limbic lobe or limbic system. It's very important. Limbic lobe or limbic system brainல எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா இன்னர் பார்ட் ஆஃப் செரிப்ரல் ஹெமிஸ்பியர்னு சொல்லணும். ஓகே, அண்ட் இந்த லிம்பிக் சிஸ்டம் ஆர் லிம்பிக் லோப்ன்றது ஹைப்போதலாமஸோட சேர்ந்து வேரியஸ் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், ரெகுலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் பிஹேவியர், எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் லைக் எக்ஸைட்மெண்ட், ப்ளஷர், ரேஜ் அண்ட் ஃபியர் அண்ட் ஃபைனலி மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஏரியாஸ் இங்க லிம்பிக் ஆர் லோப் ஆர் லிம்பிக் சிஸ்டம்ல இருக்கும். இது வந்து ஹைப்போதலாமஸோட கனெக்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் பிரெயினை பத்தி டீட்டெயிலா படிச்சிட்டோம். அதனுடைய வேரியஸ் கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கண்ட்ரோலிங் ஏரியாஸை பார்த்துருக்கோம். ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் பிரெயின் அப்படின்றது வந்து தலாமஸ்க்கும் ஹைப்போதலாமஸ்க்கும், ஸோ அதே மாதிரி ஃபார் பிரெயினுக்கும் இடையில இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபான்ஸ் பரேட் இது எல்லாமே வந்து என் பிரெயின். ஸோ இந்த இடத்தினுடைய முக்கியமான கேரக்டர் என்னன்னா இந்த செரிப்ரல் அக்வாடெக்ட் அப்படின்றது மிட் பிரெயின் வழியா டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மிட் பிரெயினுடைய டார்சல் போர்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த டார்சல் போர்ஷன் அப்படின்றது வந்து 4 ரவுண்ட் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும். தே ஆர் ஆல்சோ கால்டு லோப்ஸ். அது வந்து நம்ம கார்போரா குவாட்ரிஜெமினா. ஸோ மிட் பிரெயினுடைய எந்த ரீஜன்ல வந்து கார்போரா குவாட்ரிஜெமினா இருக்கும்னா டார்சல் போர்ஷன்ல இருக்கும். ஸோ அது வந்து 4 ரவுண்ட் ஸ்வெல்லிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இடத்துல ஹைண்ட் பிரெயின். ஸோ இதுல வந்து பான்ஸ், செரிபெல்லம், மெடுலா அப்படின்னு சொல்லக்கூடிய மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்கும். இதுல பான்ஸ் அப்படின்றது இதுல வந்து நிறைய ஃபைபர் ட்ராக்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பிரெயினுடைய வேரியஸ் பார்ட்ஸோட இது இன்டர் கனெக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த செரிபெல்லம் இருக்குல்ல, இட் இஸ் வெரி கான்வலேட்டட் சர்ஃபேஸ் in order to provide additional space for many more neurons. So எந்த brain part அப்படின்றது வந்து additional space for many more neurons க்கு கொடுக்கும்னு கேட்டா செரிபெல்லம். ஸோ மெடுலா ஆஃப் த பிரெயின் வந்து இட் இஸ் கனெக்டட் டு ஸ்பைனல் கார்டு. ஸோ இதுவும் கொஸ்டினா கேட்கலாம், எந்த பிரெயின் பார்ட் வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. ஸோ மெடுலால வந்து பாத்தீங்கன்னா விச் கன்சிஸ்ட் ஓகே வேரியஸ் ஆக்டிவிட்டி சென்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன்,
cardiovascular reflexes and gastric secretions மாதிரியான ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோலிங் ஏரியாஸ் இங்க இருக்கும். ஸோ 3 மேஜர் ரீஜன்ஸ் மேக் அப் பிரெயின் ஸ்டெம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயின், pons and medulla oblongata. So brain stem அப்படின்றது வந்து forms the connection between brain and spinal cord. Okay, so இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எதெல்லாம் சேர்ந்து brain stem வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல எதோட கனெக்ட் பண்ணுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆர்க் நமக்கு கிடையாது. ஸோ ரெடியூஸ் சிலபஸ்ல இருக்கும். ஸோ வித்தின் 20 மினிட்ஸ்ல இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணலாம் வித் ஈச் அண்ட் எவ்ரி லைன் அனலைசிஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ஒரு டீட்டெயிலான டிஸ்கஷன் பட் ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து ஒன் ஷாட் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின எந்த கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.